God friends. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இது நியாயப்பிரமாணத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கட்டளை அல்லவா, ஒரு பிரமாணம். கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறரை இச்சையோடு பார்க்காதிருப்பாயாக, இதையெல்லாம் நமக்கு 10 கற்பனைகளாக மோசேக்கு கர்த்தர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டவைகள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இதை ஏதோடு கூட இயேசுவானவர் ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், கொலை செய்கிறவர்களை எதோடு கூட ஒப்பிடுவர்கள் சொன்னால், சகோதரர்களிடத்திலே மூடனே என்று சொன்னாலும் சரி, அல்லது கோபித்து கொண்டாலும் சரி, அதை கொலை பாதகர்களுக்கு ஒப்பிடுகிறார். கொலை செய்யாதிருப்பாயாக என்பது கத்தி எடுத்து ஒருத்தரை குத்துறது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா நம்ம அண்டை அயலகத்தார் சகோதர சகோதரிகளாய் இருப்பவர்கள், நம்மளுடைய நெய்பர்ஸ் அல்லது நம்மளுடைய திருச்சபை மக்கள், இவர்களிடத்துல நாம் காண்பிக்கின்ற ஐக்கியம், அதைத்தான் இயேசுவானவர் கொலை செய்வதோடு கூட ஒப்பிடுகின்றார். அவர்கள் நம் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை நாம் என்ன பண்ணக்கூடாது, கொலை செய்து விடக்கூடாது, அதை கெடுத்து விடக்கூடாது என்று சொல்லுகிறார். நம் மீது நம்பிக்கை இல்லாமல் யாரும் நம்ம கிட்ட பேச மாட்டாங்க அல்லது பழக மாட்டார்கள் அல்லவா. ஒரு சிறு காரியமாக நம்ம அவர்களிடத்துல எதிர்பார்க்கின்றோம், அவர்களுக்கு நாம் ஏதாவது செய்கின்றோம், அங்க ஏதோ ஒரு விஷயம் இணைக்கப்படுகிறது சொன்னால் ஒரு நம்பிக்கை, அவங்க மேல நம்ம வச்சிருக்க ஏதோ ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கொலை செய்து விடக்கூடாது. அதை கர்த்தர் இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவர் உற்று நோக்குகிறவராய் இருக்கின்றார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உறவின் முறைகளில் வாழ்க்கையோடு கூட பயணிக்கின்றவர்கள், நமக்கு அண்டை அயலகத்தார், அவிடத்துல நாம் அன்பு செலுத்துவர்களாக, நம்மால் முடிந்த உதவியை நாம் செய்கின்றவர்களாக, எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சகிப்புத்தன்மையோடு கூட நடந்து கொள்வது சால சிறந்ததா இருக்கும். ஒருவேளை அவர்களுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு விதத்துல வேண்டாம் என்று சொல்லி, அவங்களுடைய உறவிலே நமக்கு ஏதோ ஒரு விதத்துல வேண்டாம் என்று சொல்லி, அதை மேல் புதுப்பிக்க வேண்டாம் என்று சொல்லி உணர்வு இருக்குமே, ஆனால் அதை அமைதலோடு கூட விட்டு விடுவது நலம். ஆனா அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது, சண்டை போட்டுக்கொண்டு கோபித்து கொண்டு இருக்கக்கூடாது. அது கொலை செய்வதற்கு சமம் என்று வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஒருவேளை நீங்கள் யாரிடத்திலாவது மனக்கசப்பிலோ அல்லது உபாத்தியத்திலோ இருப்பீர்களே ஆனால் வசனம் சொல்லுகின்றதை கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவானவர் உங்களை நடத்துவார். Have a blessed day. Praise be to God.